வெல்கம் பேக் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2025 பட்ஜெட் வந்திருக்கு. ஸோ பட்ஜெட் பாசிட்டிவாக சொல்லணும்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ பிலோ 12 எல்பிக்கு வந்து ஜீரோ டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0% டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது ரீசன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய அகைன்ஸ்டாக வந்து டாக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவாக கூட இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபேவராக எதுவும் வரல. நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ கேபிட்டல் கெயின் டாக்ஸ்லாம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகல. ஸோ பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வந்து ஏறி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனாலேயே நம்ம போர்ட்ஃபோலியோயும் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ஸ்டாக் பிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் பிக் தான். ஸோ ஜெல் ஸ்டாக்ல பிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஐடியா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் ஆனது பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கனாலுமே ஒரு 10% புல்லிஸ் ஆகி கொஞ்சம் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா கரெக்ஷன் ஒரு 35% வந்து கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஓவர் வேலிடாக இருந்துச்சு. ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்கோ வந்து ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆஃப் பி தான் இருந்துச்சு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக வந்து கோல்டு, டைமண்ட்ஸ், பிளாட்டினம் ஸோ இதில் மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜுவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 164 ஸ்டோர்ஸ் இருக்கு. அண்ட் தென் இவங்க டிஜிட்டலாகவும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸாக மூவ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஸோ 8,108 crore இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 495. ஸோ இந்த இயரோட ஹை என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 772 போயிருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸாக கம்பேர் பண்ணோம்னா ஸோ கரண்ட்லி எவ்வளோ கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 36% வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒரு 30% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 130% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பி வந்து எனக்கு எல்லா ஓவரால் டைட்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டரா தான் இருந்துச்சு. இந்த சென்கோ வந்து ஸோ மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருந்துச்சு. அண்ட் தென் இவங்க வந்து ஸோ இந்த கம்பெனியோட கரெக்ஷன் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 35% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் பிக் பண்ண போறோம். அந்த நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 189 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 45% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல க்ரோத் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கம்பெனி தான். அண்ட் தென் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ அவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 65% வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே. அண்ட் தென் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9% வந்து ஹோல்ட் பண்றாங்க. லாஸ்ட் 15% வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 9% வச்சிருக்காங்க. ஸோ வந்து எஃப்ஐஐ ஒரு 10% கீழே இருக்கிறது வந்து ஒரு நல்லது தான். ஏன்னா அவங்க டாமினன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ எப்போ வித்துட்டு ஓடுவானுங்கனே அப்படின்னே தெரியாது. ஸோ வந்து பிலோ 10% வந்து ஒரு ப்ரிஃபரபிள் தான். அண்ட் தென் டிஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13.6% வச்சிருக்காங்க. அண்ட் தென் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வந்து ஒரு 13.6% வந்து இருக்கு. ஸோ இது பை பண்ணிடலாம் இப்போ. சென்கோ கோல்டு. ஓகே. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 495ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்மால் கேப்ல வந்து நம்ம பை பண்ணிடலாம். ஒரு அஸ் யூஷுவல் 60 குவான்டிட்டிஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வந்து ப்ரைஸ்ல வந்து பை பண்ணிக்கலாம். சென்கோ கோல்டு ஸ்மால் கேப்ல 60 குவான்டிட்டிஸ். ஓகே. ஸோ பை பண்ணியாச்சு. அந்த நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்துடலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லார்ஜ் கேப்பே பார்த்தீங்கன்னா வந்து 6% நெகட்டிவ்ல மூவ் ஆயிருச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே இருந்துச்சு நினைக்கிறேன். நியர்லி 10% கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நெகட்டிவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் ஸ்மால் கேப் பார்ப்போம். ஸோ ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கு வந்துருச்சு நெகட்டிவ்ல இருந்து. ஸோ லாஸ்ட் வீக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7% வந்து நம்ம நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீக் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் தான் ஒரு நியர்லி ஒரு 10% வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஓகே. ஸோ அண்ட் தென் மிட் கேப் தான் இன்னும் ரெக்கவர் ஆகல. தட் மீன்ஸ் 25% மேலே நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15%க்கு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 9% வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப்பும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ இன்னும் ரெக்கவர் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டை நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். பை பை.